இருப்பாங்க. அந்த ராஜ்போகா அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான, இப்ப இந்த 7 நாள் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பிரசாதங்கள் பகவானுக்காக அங்கு பக்தர்களால் தரப்படுகிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக, குறிப்பாக குண்டிச்சால போயிட்டு ஜெகநாதருடைய பிரசாதத்தை வாங்கி உண்பது அப்படின்னா காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டாம், அங்க போயிட்டாலே போதும் பிரசாதம் கிடைக்கும் குண்டிச்சால. அது அந்த அளவுக்கு கருணை, ரொம்ப 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 புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. நீங்க ஜெகநாத் புரிக்கு போய் ஜெகநாதர் ஆலயத்துல ஸ்ரீமந்திர்ல சாப்பிட்டாலே பெரிய விசேஷம். ஆனால் இந்த ரத யாத்திரை நேரத்துல இந்த பகவான் குண்டிச்சால இருக்கும்போது அவருக்கு அர்ப்பணிக்கப்படும் பிரசாதத்தை நாம் உண்ணும் பொழுது அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங் சந்திய தூபார்த்தி, கடைசியாக நடக்க போறதுதான் படா சிங்கார ஆரத்தி. படா சிங்கார ஆரத்தினா அவர் அவ்வளவு அழகாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அவ்வளவு ஷைனார்த்தி கிடையாது, ஷைனார்த்திக்கு முன்னாடி படா சிங்கார் அவருக்கு பகவானுக்கு அந்த அளவுக்கு அலங்காரங்கள், மாலைகள், நறுமணம் மிகுந்த மலர்கள் எல்லாம் போட்டு சந்தன குழம்பினால் அப்படியே அந்த அளவுக்கு ஃப்ராக்ரண்ட் சாண்டல்வுட் பேஸ்ட் இது எல்லாமே பண்ணி பகவான் அங்கு அந்த ஷயன் படுக்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த அளவுக்கு அலங்காரங்கள் குண்டிச்சாவில் செய்யப்படுகிறது. இப்ப உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப என்ன வித்தியாசம் பிரபு, ஸ்ரீமந்திர்ல பகவான் இருக்காரு, அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கிறதா என்றால் ஆமாம், நிச்சயமாக அந்த பிரதான ஆலயத்திற்கும் குண்டிச்சாவில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, குண்டிச்சா அப்படிங்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டு மூடு. பகவானுக்கு அந்த அளவுக்கு ஒரு பதட்டம், ஆங்ஸைட்டி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஜாலியா நம்ம பிக்னிக் போறோம், பிக்னிக் இல்ல வெக்கேஷன் போறோம், திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வெக்கேஷன் அவுட்டிங், ஐ எம் கோயிங் டு ஓவர்சீஸ், இல்ல நான் ஊட்டி போறேன், கொடைக்கானல் போறேன், ஃபேமிலியோட போறேன் அப்படின்னு ஒரு பெரிய பிசினஸ் மேன் போகும்போது எப்படி அங்க ஜாலியா இருப்பாங்களோ அந்த மாதிரி பகவான் இந்த இடத்துல அவர் வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு மூட்ல இருப்பாராம். நிறைய சேவகர்கள் அவருக்கு அங்க. என்னன்னா துவாரகாதேஷ்ல இருக்கும்போது, துவாரகாபுரியில இருக்கும்போது அவர் ஒரு அரசராக இருக்கிறார் இல்லையா, அந்த அரசருக்காக எவ்வளவு பேர் அங்க சேவகம் செய்யறாங்க. அவங்க எல்லாமே சேவகம் செய்யும் போது ஒரு மரியாதை, ஒரு பயம் கலந்த மரியாதை கலந்த அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க அந்த கம்பீரமான ஒரு பக்தி சேவகம் எல்லாம் கிடையாது. இனிமையான நெருக்கமான ஒரு சேவகம் பக்தர்களால் இங்கு பகவானுக்கு தரப்படுகிறது. ஆடப தர்ஷனா அப்படிங்கும்போது இந்த நாட்களில் பகவானுக்கு அப்படியே லட்சக்கணக்கான மக்கள், இப்பெல்லாம் பூரி அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடப தர்ஷனத்துல அவ்வளவு ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும் பக்தர்களுக்கு பகவானை போய் அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணினா. ஏன்னா அவரு இஸ் ஆல்ரெடி மெர்சிஃபுல், ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவரு இப்போ இன்னும் ரொம்ப ரிலாக்ஸ்டான மூட்ல ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீக பலன்கள் நடைபெறுகின்றன. இந்த ஆடப தர்ஷனம் இது ரெகுலரா நடந்து கொண்டிருக்கும். இங்க குண்டிச்சால இருக்கும்போது சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஹெரா பஞ்சமி. பஞ்சா அப்படின்னு என்னது, 5வது நாள் இல்லையா. பகவான் அந்த ரத யாத்திரை ஸ்ரீமந்திர்ல இருந்து குண்டிச்சாவுக்கு வந்த 5வது நாள் ஹெரா பஞ்சமி. ஹெரா பஞ்சமின்னா என்னது, மனைவி லக்ஷ்மி தேவி பகவானை தேடிக்கொண்டு வருகிறாள். இப்ப நம்ம இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் டேஸ்ல கணவன் எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கான் அப்படின்னா உடனே மனைவி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா போன்லயோ, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஹெரா பஞ்சமி அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவி 5 தினங்கள் காத்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா பகவான் லக்ஷ்மி தேவியை விட்டுட்டு தனியா வந்திருக்காங்க இல்லையா. சகோதர சகோதரியோடு மட்டும்தான் இந்த ரத யாத்திரை செய்கிறார் அவர். லக்ஷ்மி தேவி அழைத்து கொண்டு வரவில்லை. காரணம் என்ன, விருந்தாவனத்துக்கு வரார் பகவான், துவாரகால இருந்து விருந்தாவனத்திற்கு வருகிறார். 5 நாளா நம்முடைய கணவனை காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி என்ன பண்றா, லக்ஷ்மி தேவி தன்னுடைய காவலாளிகள், தன்னுடைய சேவகர்களோடு குண்டிச்சா வருகிறார். இந்த நிகழ்ச்சி குண்டிச்சால இப்பவும் 5வது நாள் ஹெரா பஞ்சமி ரொம்ப சிறப்பாக நடைபெறும்.
அதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள், ரத யாத்திரைக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு கூட்டம் ஹெரா பஞ்சமிக்கு குண்டிச்சா டெம்பிள் அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவாங்க. தனி ஒரு ரதத்துல லக்ஷ்மி தேவி அங்க வந்து பகவானோடு சண்டை போடுற மாதிரி, ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க, என்னை ஏன் கூட்டிட்டு போல அப்படின்னு லக்ஷ்மி தேவி கேட்டுட்டு உடனே புறப்பட்டு வாங்க வீட்டுக்கு போலான்னு அப்படின்னு லக்ஷ்மி தேவி கேட்பாங்களாம். பகவான் அதற்கு மறுப்பு தெரிவிப்பார். நோ, நான் என்னுடைய பக்தர்களோடு விருந்தாவனத்துல, என்னுடைய சேவகர்களோடு நான் விருந்தாவனத்தில் ஐ எம் என்ஜாயிங் நவ், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னால் அங்கு வர முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறார் பகவான் லக்ஷ்மி தேவியோடு செல்வதற்கு. லக்ஷ்மி தேவிக்கு அவ்வளவு கோபம். நான் வந்து கூப்பிட்டு கூட பகவான் என்னோட வரலையே, என்னுடைய கணவர் என்னோட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அந்த கோபத்தை பார்த்துட்டு லக்ஷ்மி தேவிக்கு சேவகம் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே கோபம் வருகிறது. ஓ, எங்க முதலாளி அம்மாவுக்கு கோபம் வர வச்சுட்டாங்களா, இவங்க 3 பேரும் இந்த ரதத்துல தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரதத்தினுடைய சக்கரங்களை உடைக்கிறார்கள். அது இன்னைக்கும் நடக்கும். பாண்டாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிஞ்சிருவாங்க. பாண்டாக்கள், ஒரு சைடு ஆஃப் பாண்டாக்கள் வந்து ஜெகநாதருக்கு சேவகம் பண்ணக்கூடியவங்க, ஒரு சிலர் வந்து லக்ஷ்மி தேவிக்கு சேவகம் செய்பவர்கள். அதுல வந்து ரதத்தினுடைய அந்த சக்கரங்களை உடைப்பார்கள்னா அது வந்து ஒரு சம்பவம், ஒரு சின்ன ஒரு ஐதீகம். ஏன்னா ஃபுல்லா உடைச்சிட்டா திரும்ப பகவான், அவ்வளோ 1 டன் வெயிட் உள்ள பகவான் திரும்ப வரணும் இல்லையா. பட் இந்த ஹெரா பஞ்சமி அப்படிங்கிறது அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஒரு அற்புதமான லீலை. பகவானுடைய நந்தி கோஷா அப்படிங்கிற அந்த ரதமானது உடைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனசுல அந்த பொறாமையின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான லீலைகள். கிருஷ்ணதாச கவிராஜர் வந்து இதை பத்தி சைத்தன்ய மகாபிரபு அந்த சைத்தன்ய சரித்தாமிரதத்துல வந்து ரொம்ப அழகாக கூறும் பொழுது, லக்ஷ்மி தேவியை ஏன் பகவான் பிரதான ஆலயத்திலேயே வைத்துவிட்டு குண்டிச்சா ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு எழுதும்போது இதை ரொம்ப அழகாக எழுதுகிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ். இது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவுடைய சகாக்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸ்வரூப் தாமோதர், அவங்க எல்லாமே அப்படியே உட்காந்து பேசும்போது நம்மள மாதிரி வெட்டி கதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க எப்பொழுதுமே அந்த பக்தி நிறைந்த விருந்தாவன் பாவத்திலேயே அவங்க பேசும்போது அவங்க இதற்கான காரணத்தை அவர்கள் பேசுகிறார்களாம். என்ன பேசுறாங்க அப்படின்னா, லக்ஷ்மி தேவி வந்துட்டு அவங்க வந்து ஐஸ்வர்ய பாவத்தில் இருக்காங்க, ஆனால் மாதுரிய பாவத்தில் இருப்பவர்களுக்குத்தான் விருந்தாவனத்தில் இடம் கிடைக்கின்றது. சோ லக்ஷ்மி தேவி அவங்க துவாரகால இருந்து அந்த செல்வத்தோடு இருக்கும்போது ஐஸ்வர்யத்தில் இருக்கிறார்கள். ஆனால் குண்டிச்சாக்கு வரணும் அப்படின்னா மாதுரியத்துக்கு வர வேண்டும், இயல்பான ஒரு அன்பை தெரிவிக்க வேண்டும். அந்த இயல்பான அன்பு அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவி கிட்ட கிடையாது. லக்ஷ்மி தேவி பண்ணக்கூடிய தொண்டு எப்படின்னா, ஒரு ராஜ வம்சத்தினர்களுக்கு தொண்டு செய்யற மாதிரி. இப்ப விருந்தாவனத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா கோபியர்கள், கோப்பர்கள், இடையர் சிறுவர்கள் எல்லாருமே பகவானை வந்துட்டு லெஃப்ட் ரைட்டு அவரை வந்து சாதாரணமான ஒரு ஆளா பார்த்துதான் அவங்களோட எல்லாருமே விளையாடுவாங்க, பேசுவாங்க, பகவானை திட்டுவாங்க, பகவானோட அந்த மாதிரி ஒரு லீலைகள் அவங்க பண்ணுவாங்க. அது லக்ஷ்மி தேவிக்கு முடியாது. கணவன் அப்படிங்கிற ஒரு மரியாதை, ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதால, அதனால அந்த ஐஸ்வர்ய லீலையை பகவான் விருந்தாவனத்தில் விரும்புவது கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுறாங்களாம். அதை கேட்டு சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து அவ்வளவு ஆனந்தமாக இருக்குமாம். சோ இந்த காரணத்தை தான் கிருஷ்ணதாச கவிராஜர் எழுதுகிறார். சோ அந்த விரஜ கோபிகளினுடைய பாவம் லக்ஷ்மி தேவிக்கு இல்லை என்பதினால் அவர் விருந்தாவனத்தில் நுழைய முடியவில்லை. அந்த விருந்தாவனம் அப்படிங்கிறது என்னது? குண்டிச்சா. சோ குண்டிச்சா ஆலயத்தால அவங்களால வர முடியல. சோ அந்த கோபத்தோடு அவர்கள் திரும்ப செல்கிறார்கள். ஸோ பகவான் அங்க இருக்கிற காலத்துல அவருக்கு வந்து அலங்காரங்கள், ரொம்ப பிரமாதமான அலங்காரங்கள், சந்தன குழம்பு, சாண்டல்வுட் பேஸ்ட், அந்த அளவுக்கு நறுமணமாக, அப்படியே ஃப்ரெஷ் கார்லண்ட், புதுசா அப்படியே பூக்கள் எல்லாமே நறுமணம் மிகுந்த பூக்கள், அந்த மாதிரி பூக்கள்ல வச்சு ஆபரணங்கள், அந்த அளவுக்கு சிறப்பான ஆபரணங்களை பகவானுக்கு அணிவித்து அவரை வந்து அந்த அளவுக்கு அவருக்கு என்ன சேவகம் செய்ய முடியுமோ அதே போல பக்தர்கள் இரவு பகலாக கீத கோவிந்தம் படிக்கிறது, ஜெகநாத் பஜனைகள் செய்வது, கிருஷ்ண கீர்த்தனங்கள் பண்ணுவது அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்கள் அங்கு பகவானுக்கு சேவகத்தை செய்து கொண்டிருக்கிறார். பகலாக பாடும். இப்பயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா நைட்ல பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு அந்த கீர்த்தன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கீத கோவிந்தம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 8 நாட்கள் 9 நாட்களுக்குமே அங்க அவ்வளவு சிறப்பாக அந்த நிகழ்வுகள் நடக்கும். சோ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலைகள் காலத்தில்
அவர் 18 வருடங்கள் இருந்தார். ஆல்மோஸ்ட் 18 வருடங்களுமே அவர் இந்த ரத யாத்திரையில் பங்கு பெற்றிருக்கிறார். அந்த டைம்ல தான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எல்லா பக்தர்களுமே வந்து பூரிக்கு வருவார்கள். சைத்தன்ய சரிதாமிரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அந்த டைம்ல தான் எல்லாரும் வருவாங்க. வந்து தங்கி இருந்து மகாபிரபுவோட லீலைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு அவரோடு சங்கமித்து கொண்டு, அப்படிப்பட்ட மகாபிரபு இந்த குண்டிச்சா ஆலயத்திற்கு இந்த காலகட்டத்தில் நித்தியமாக அவர் அங்கு வந்து பகவானை தரிசித்து பகவான் முன்பு நாட்டியமாடி அவருடைய அந்த பாவம் ஸ்ரீமதி ராதாராணி பாவம் இல்லையா, பகவான் கிருஷ்ணரை வந்து துவாரகால இருந்து அழைத்துட்டு வந்து வச்சாச்சு. அப்ப ஸ்ரீமதி ராதாராணி பாவத்துல அவர் இருக்காரு. அதனால பகவானை பார்த்து 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 அனுபவித்து கொண்டே இருக்கிறார். அதனால நிச்சயமாக நித்தியமாக அவர் அங்கு வருகிறார். பகவான் இப்ப திரும்ப போக போறார். பகூதா உல்டா ரத்த யாத்திரை அப்படின்னு நம்ம சொல்றோம். துவாரகாவிற்கு திரும்ப போகிறார். திரும்ப போகிறார் அப்படிங்கும்போது பௌதீக வாழ்க்கையில் நமக்கு இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு சங்கமம் ஏற்படுகிறது. உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஊர்ல இருந்து வராங்க, அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ஊருக்கு திரும்பி போறாங்க. அப்படிங்கும்போது யூ ஆர் அண்டர் செப்பரேஷன், ரைட்? அவங்களை விட்டு பிரிந்தது விப்ரலம்ப பாவா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த விப்ரலம்ப பாவம் என்பதுதான் பகவானின் மீது நமக்கு ஏற்படக்கூடிய பிரேமையை அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ஒரு சங்கமம் என்பது அந்த சங்கமிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அன்பு முடிவது கிடையாது. நம்ம கெஸ்ட் வராங்க, ரிலேட்டிவ்ஸ் வராங்க, பையனே ஃபாரின்ல இருந்து வரான், திரும்ப ஊருக்கு போறான். அப்படிங்கும்போது அவன் மீது உள்ள அன்பு அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஓ அவன் போயிட்டான் அவ்வளவுதான் அன்பு போச்சு அப்படின்னு, அப்படி கிடையாது. பகவான் குண்டிச்சாவில் தங்கி இருக்கும் பொழுது அவர் விருந்தாவனத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதை விட்டுட்டு அவர் போறாரு பகுதா உல்டா ரத் யாத்ரா, பகுதா யாத்ரான்னு பேரு. அவர் திரும்ப போகும்போது அந்த அன்பு குறைவது கிடையாது. காரணம் அந்த விரக பாவம், அந்த விப்ரலம்ப விரகம், அந்த பிரிவு அது இன்னும் அதிகரிக்கும் போது பகவானை பற்றிய நினைவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவருக்கும் அந்த விருந்தாவன வாசிகள் மீது நினைவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நிறைய லீலைகள்ல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ராதே ராதே ராதேன்னு தான் சொல்லிட்டு இருப்பாராம் அவரு துவாரகால இருக்கும் பொழுது. ருக்மணி தேவி பார்த்து கேட்கிறா, என்னது ராதே 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 நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் எப்பொழுதுமே விருந்தாவன வாசிகளை நினைத்து கொண்டிருக்கிறார். விருந்தாவனத்துல இருக்கிறவங்களுமே பகவானை எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீமதி ராதாராணி எப்பொழுதுமே, அதுதான் சைத்தன்ய மகாபிரபு அந்த பாவத்தை தான் வெளிக்காட்டுகிறார். சோ ரூப கோஸ்வாமி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்ற பிரிவு அன்பை வலிமையாக்குகிறது. நரிஷிங், எப்படி உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்குது, உடம்புக்கு தெம்பு கிடைக்குதோ, அந்த மாதிரி உண்மையாகவே பகவானின் மீது ஒரு அன்பு நேரடியாக ஏற்படும் சங்கமத்தை காட்டிலும் பிரிவின் போது அதிகரிக்கிறது, வலுப்பெறுகிறது அப்படிங்கிறாரு. சோ பக்தர்கள் நம்ம எல்லாம் என்னமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகுத யாத்ரானா வீட்டுக்கு முடிச்சாச்சு போயாச்சு எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பகவான் மீது உள்ள அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப பகவான் அங்கிருந்து திரும்பி வராரு, பகுத யாத்திரை ஆரம்பிச்சாச்சு, குண்டிச்சால இருந்து அவர் திரும்ப வராரு. வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, மௌசி மா, மௌசி 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 மௌசினா என்னது? தாய், அதாவது அத்தை இல்லையா, தாய் மாமன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அத்தையுடைய வீட்டுல வந்து அவர் தங்குறாராம். மோசி ஆண்டி. இந்த ஆண்டி, இந்த அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் டிஷ் பகவான் ஜெகநாதர் இன்னைக்கும் நடக்கும். நீங்க வந்துட்டு நாளைக்கு அவர் புறப்பட போறாரு இல்லையா உல்டா ரத்த யாத்ரா, நாளைக்கு யாரெல்லாம் பூரியில போய் பாக்குறீங்களோ, இது குண்டிச்சா ஆலயத்துல இருந்து கொஞ்சம் வரும்போது நடுவுல இந்த டெம்பிள் இருக்கு, அந்த இடத்துல அந்த ரதம் நிறுத்தப்பட்டு போட பீத்தா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரைஸ் கேக் மாதிரி, வேக வச்ச ரைஸ கேக் மாதிரி பண்ணி அந்த ஒரு ஸ்பெஷல், அது வந்து இட் இஸ் அ ஸ்வீட்